அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரொருளாலும் பெரும் கிருபையாலும் நாம் ஒரு மகத்தான மாதத்திலே, ஒரு கண்ணியம் நிறைந்த நாளை முன்னோக்கிய தருணத்திலே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா காலங்களுக்கும் நாட்களுக்கும் இடையிலே சிலவற்றை தேர்ந்தெடுத்து விசேட சிறப்புகளை வழங்கியுள்ளான். எவ்வாறு இடங்களில் மக்கா மதீனா சிறப்புக்குரியதாக இருக்குகிறதோ, மனிதர்களில் நபிமார்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்களோ, அவ்வாறே மாதங்களில் முஹர்ரம் ஒரு விசேட சிறப்பை பெற்ற மாதமாகும். இது ஏனைய மாதம் போன்றல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்ற புகழ்ந்த மாதமாகும். மேலும் இது அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 புனித மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தனது நபியான ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய மீன்களுக்கும் மிகுந்த வெற்றியை வழங்கினான். அந்த வெற்றியை நினைவூட்டும் நாளே ஆஷூரா தினமாகும். எனவே முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு என்ன, ஆஷூரா நோன்பின் மகத்துவம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியது என்ன என்பவற்றை பார்ப்போம். ஆரம்பமாக முஹர்ரம் என்பது அல்லாஹ்வின் மாதம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகையில், அல்லாஹ்வுடைய பெயருடன் முஹர்ரம் மாதம் இணைக்கப்படுவதற்கான காரணம் அதன் கண்ணியத்தையும் மதிப்பையும் உணர்த்துகிறது என்று குறிப்பிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதங்களை குறிப்பிடும் பொழுது 4 சிறப்பு மாதங்களுக்குள் அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் முஹர்ரம் மாதத்திலே தாசுஆ மற்றும் ஆஷூரா என்ற இந்த 2 நாளிலே நோட்கப்படக்கூடிய நோன்பு எதனால் நோட்கப்படுகின்றது என்பதை பார்ப்போம். ஆஷூரா என்பது முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளாகும். இந்த நாளில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் கூட்டத்தாரையும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோற்றார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது யூதர்கள் நோன்பு நோற்றதை பார்த்து காரணம் கேட்டார்கள். அவர்கள், இன்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய நாள் என்று கூறினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஅனா அஹக்கு, மூசாவுக்கு உங்களை விட நாங்களே அதிக உரிமையுடையவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், நீங்களும் நோன்பு நோற்றுவீர்களாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்பதற்குரிய சிறப்பை அஃதலுஸ் ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமதானுக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோட்கப்படக்கூடிய நோன்பாகும். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சியாமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஷூரா நாளில் அல்லாஹுக்காக உண்மையுடன் நோன்பு நோற்றால் கடந்த ஒரு வருடத்தில் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக தெரிவித்துள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாசுஆ நாளன்று ஏன் நோன்பு நோட்க வேண்டும்? யூதர்கள் ஆஷூரா தினமான 10ஆம் நாளில் மட்டும் நோன்பு நோற்று வந்தார்கள். அவர்களிடமிருந்து வேறுபட்டு அவர்களை பின்பற்றாமல் முஸ்லிம்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9ஆம் நாளையும் சேர்த்து நோன்பு நோட்க விரும்பினார்கள். அதனால் தான் நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் 9ஆம் நாளையும் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள். எனவே யூதர்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளும் நோக்கிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவையும் பின்பற்றும் வகையிலும் நாம் தாசுஆ 9வது நாளும் மற்றும் ஆஷூரா 10வது நாளும் ஆகிய 2 நாட்களிலும் நோன்பு நோட்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஆகையால் நாம் இந்த நோன்பை அழகான முறையில் பிடித்து அல்லாஹ்வின் பொருத்தங்களையும் அல்லாஹ்வின் நல்ல வெகுமதிகளையும் அடைவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.